பாஸ்தா செய்யலாமா? பாஸ்தா செஞ்சா நல்லாவே வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. அதுக்கு பாஸ்தாவ நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, குக்கர்ல செஞ்சா தாங்க டேஸ்ட்டாவே இருக்கும். நீங்க வேக வச்சு செய்யும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வராது. குக்கர்ல செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்துரலாமா? அதுக்கு குக்கர்ல ஆயில் ஆட் பண்ணிட்டு, கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை தழை, தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மெயினா ஆட் பண்ணிக்கோங்க. அதாங்க இதோட டேஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம குடமிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் மசாலாவெல்லாம் ஆட் பண்ணி, பாஸ்தா, உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்தால வைக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க 1க்கு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சா போதும். அதுவே கரெக்டான பதமா இருக்குங்க. தண்ணி வச்சு நல்லா உப்புலாம் செக் பண்ணி கொத்தமல்லி தழை போட்டு, மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கனாவே போதும். சூப்பரா வந்துருங்க. விசில் விட்டு இறக்குனீங்கன்னா ஒரு டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க.